எதுக்கு அது சொல்றேன்னா, இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் டைம் எடுத்துக்கிட்டாலும் பாட சொல்றதும், சில ரிவ்யூ கேட்கறதும், அதுல வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது என்னத்துக்கு ரீசன் அப்படின்னா, ஸோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து கர்மா பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஏற்கனவே அந்த கிறிஸ்டல் குரூப் அப்படிங்க ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் எப்படின்னா ஆரம்பிச்சதுக்கு, ம், என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க அத்தனை பேருமே கர்மாவை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்கிறது அவங்கவுங்க ஹேண்ட்லிங் பொறுத்து, அவங்க பயன்படுத்துறத பொறுத்து. அசுல எல்லாருமே இதுல வந்து கிளியர்வாயிண்டா மாறுவாங்களா அப்படின்னா, அதுவும் அவங்களுடைய விடாமுயற்சியும் பயிற்சியும் பொறுத்து இருக்குது. பட் இது என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் ஒரு ஹீலரா மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 15 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகளுக்குள் உலக நாடுகள்ல இருக்க எல்லா நாடுகளுமே அஹ், கல்வி முறையில வந்து கட்டாயமா என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இருக்க எப்படி டெக்னாலஜி வருது, ஏஐ வருது, இந்த மாதிரி வரும்பொழுது அடுத்த கட்டத்துல ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா வருவாங்க, மெடிக்கலுக்கு வருவாங்க. ஏன்னா பிறக்கும் போதே டிசீஸும், டிசீஸோட லைஃப்பும், டிசீஸோட டெத்தும் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதிலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அறிவியலும் பாடத்திட்டமும் வந்தாகும். ஏன்னா அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய உடல் சார்ந்த இயக்கமும், உடல் எப்படி இயங்குகிறது, மனம் எப்படி இயங்குகிறது, மனதை எப்படி பயிற்றுவிக்கணும், அதிலிருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிற இடத்துக்கு பாடத்திட்டம் வரணும். இப்ப பாடத்திட்டம் ஆன்மீகங்கிறது பாடத்துல வந்து மனப்பாட போர்ஷனோட நிறுத்திடுறாங்க. பட் அது வந்து ஆன்மீகமாக மட்டும்தான் இருக்குது. ஆன்மீகத்தோட அறிவியல் சேர்கின்ற போது, அறிவியல்ங்கிறது தனி போர்ஷன் இருக்கு, அறிவியலும் இருக்கு, மெடிக்கல் சயின்ஸ் ஒன்று ஒன்று தனியா இருக்கு. பட் எல்லாருமே உயிர் வாழணும், எல்லாருமே சாப்பிடணும், எல்லாருக்குமே டிசீஸ் இருக்கு, அதை சரி பண்ணணும், எல்லாருக்குமே மனசு இருக்கு, அதை வந்து சரியாக பயன்படுத்தணும். அப்போ எல்லாரும் வாழ்கின்ற, திறம்பட சிறப்பாக வாழ்கின்ற ஒரு கலையை பாடத்திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அது இப்போதைக்கு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு டிபேட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, as well as இங்க அடையாறுல இருக்கிற ட்ரைனிங் சென்டரோட ஹெட்டு, சவுத் ஜோனோட ஹெட்டு, எல்லாரோட கான்ஃபரன்ஸ்லும் பேசும்பொழுது, லைவ் டிபேட்ல இருக்கும்போதே நான் சொன்னேன், ஒரு என்ஜினியரிங் படிக்கிற மாணவனாக இருக்கட்டும், டிகிரி படிக்கிறவன் எல்லாருமே படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலை தேடுறதுங்கிற போர்ஷன் அது தனியாகவே போகுது. இப்போ படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ படிக்கும்போது அதுக்கான பயிற்சியும், அவருக்கு என்ன பிடிக்குமோ, பர்டிகுலராக ரொம்ப முக்கியம் இந்தியாவில் அந்த வார்த்தை பயன்படுத்துறது, யாருக்கு என்ன பிடிக்குமோ அதில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண வச்சு, படிப்பு முடிக்கிறாங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு தான் போகணும். அது ஆட்டோமேட்டிக் அவனே டிசைட் பண்ணும், நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கும், இது எனக்கு தெரியும், அல்லது இந்த 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 இடத்துக்கு இந்த தனியார் கல்லூரிக்கு போகும், இல்லை அது தனியார் இண்டஸ்ட்ரிக்கு போகும் அப்படிங்கிற முடிவை அவனே எடுக்கணும். கல்லூரி முடித்த பிறகு எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் முடித்த பிறகு அவனுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் கொண்டு வரும். அப்படி இருக்கிறது தான் உண்மையான கல்வியாக இருக்க முடியும், அதுதான் சிறந்த கல்வியாக இருக்க முடியும் அப்படிங்கிற இதில் வந்து லைவ்ல வச்சப்போ அது ஒரு கோரிக்கையாக எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவங்க சவுத் ஜோனோட டைரக்டர் வந்திருந்தார், ஐயா கண். இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு, மரியாதைக்குரிய ஐயா கண். அவர் வந்து இந்த நோட்டை நான் வந்து அப்போ ஸ்மிருதி இராணி இருந்தப்போ சொன்னார், நான் வந்து அவங்கள்ட்ட இந்த நோட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் அப்போ அதில் வந்து சட்ட திருத்த அமெண்ட்மெண்ட் வர்றதுல எஜுகேஷனில் 14A ஐ திங்க் ஸோ, அந்த இதில் சட்ட திருத்தம் இருக்கணும். அதில் எப்படி வருதுன்னா, படிக்கின்ற பொழுது ஒருத்தர் படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் மாற்றி கல்வி தாண்டி இந்த மாதிரி எஜுகேட் டு த இண்டஸ்ட்ரி ஆர் தனிப்பட்ட முறையில் ஆண்டர்பர்னர் இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு, அதில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் பண்ணலாம் அப்படின்னாரு. பட் இதில் வந்து சட்டம் எழுதுகின்ற பொழுது அம்பேத்கர் வெரி கான்ஸ்டன்ட் எஜுகேஷன் மட்டும்னு ஏன் ஃபுல்லாக போடுறாருன்னு திரும்ப வந்து, ஏன் இது ஏன் அப்படி யோசிக்கலையே அப்படின்னு நான் யோசிச்சப்போ அவர் என்னன்னா, அப்போ வந்து எல்லாருமே படிக்கல. அப்போ ஒருவருக்கு வேலை அப்படிங்கிற போது அந்த குடும்பத்தை சார்ந்த வேலையை போகும்பொழுது, ஸோ எஜுகேஷனில் திரும்ப வந்து அவங்க அம்மா அப்பா செய்கிற வேலையை திரும்ப அனுப்பி விட்டாங்கன்னா அவங்களால படிக்க முடியாதுங்கிறதுனால, படிக்கும்போது பி கான்சன்ட்ரேஷன், படிப்பை முழுமையாக படிங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவர் சொல்லியிருந்தாரு. அது கரெக்டு தான். இல்லைன்னா இப்போவே அந்த இது நீட்டுங்கிறது வேற இம்ப்ளிமெண்ட்ல வருது. அதை தாண்டி படிக்கணும், அவருக்கு எது விருப்பமோ அதில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 1 ஹவர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது அப்போ எஜுகேஷனில் டிஸ்கஷனில் இருக்கும்போது பேசினேன். பட் அவர் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருந்தாரு.
அப்போ அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டதா சொன்னார். நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியல, இது வரைக்கும் ஆகலை. பட் அதை தாண்டி உடல் சார்ந்து மனம் சார்ந்து தன்னைத்தானே ஒருவர் அதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்கின்ற கலை, வாழும் கலை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். அது எதிர்காலத்தில் வரும். அப்போ அதில் முக்கியமானது இந்த தியானம்ங்கிறது ஒன்று, மெடிக்கல்னு ஒன்று, ப்ளஸ் வந்து இந்த பாடல் தனக்கு என்ன தெரியுமோ அதை பிறரிடத்தில் சொல்லுகின்றதும் ஒரு கலை. அதில் இன்டர்வியூவில் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் எல்லாமே நல்லா படித்தவங்கலாம் சக்ஸஸ்ஃபுல் இருக்கு. ஆனால் சரியாக இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசக்கூடிய, எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்த கலையை கற்ற ஒருவன் எந்த இடத்துலையுமே தோற்க மாட்டாங்க. ஏன்னா பொருள் மற்றது எதுவுமே கூட வருமானு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவருடைய அந்த அறிவு என்பது அவருடைய கூடவே வரும். அப்போ எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதும், மனதை எப்படி சிறப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது எல்லாமே சப்போர்ட்டா இருக்கவும் முடியாது. பட் வி ஹாவ் டு ஸ்பேஸ் த ப்ராப்ளம்ஸ் இண்டிவிஜுவலி. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை சந்தித்தாக வேண்டும், நேரடியாக சந்திக்கணும். இப்போ சந்திக்கின்ற பொழுது அதற்கான தைரியத்தையும் அதுக்கான வழிகாட்டுதலையும், மனம் எடுக்கின்ற அந்த முடிவு எப்படி எடுக்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக கொண்டுட்டு வரும்போது எதிர்காலத்தில் நிச்சயமாக இது வந்து பாடத்திட்டத்தில் தனிப்பட்ட முறையில் வரும். மனம்னா என்ன, அது எப்படி ஒன்று, மெடிடேஷன் இப்போ ஒன்று இருக்குது. மெடிடேஷன் பாடத்திட்டம் அல்லது ஆன்மீகமாக இருக்குது. அந்த மெடிடேஷனில் என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சயின்ஸ். அந்த சயின்ஸ் இதுவும் சேர்த்து இயல்பாகவே ஒருவருக்கு வரணும். அதனால தான் வந்து நம்முடைய கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கில் நான் எடுக்கின்ற பொழுது சிலருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அதை எடுக்கிறதுங்கிறது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வருதுன்னா, ஒரு போர்ஷன் எடுக்கணும்னா ஒரு மெடிக்கலி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மாணவன் சிறப்பாக தன்னை வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு பாடத்திட்டம் கர்மிக் எனர்ஜியில் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை நம்ம டெய்லி கொண்டு போகிறோம். அதில் முதன்மையாக இருக்கிறது டியூன் அப் வித் நேச்சர். டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நான் இயற்கையோடு ஒன்றிருக்கிறேன். டியூன், அந்த ஒன்றிணைதலில் மிகவும் முக்கியமானது தனக்கு தெரிந்ததை வெளிப்படையாக பேசக்கூடியது, தனக்கு விரும்பியதை பேசக்கூடியது. அப்படிங்கிறதுல எல்லோருக்குமானது இசை பிடிக்கும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், ஏன் இசை ஒருவருக்கு பிடிக்கும் என்றால், ஒருவர் பிறந்ததிலிருந்து 10 மாதம் முதல்ல கேட்குற சவுண்டு தாயினுடைய இதய துடிப்பு, தட் இஸ் அ ரிதமிக். அந்த ரிதமிலிருந்து தான் கேட்டு அதை உள்வாங்கி தான் வளர்றாங்க. அப்போது பேசக்கூடியவர்கள், வெளியில் பேசக்கூடியது கூட குழந்தைகள் கேட்கும். அது வந்து நம்ம கதையிலும் புராண கதைகள் இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. அதனால தான் கருவுற்ற தாய்க்கும் என்பது மகிழ்ச்சியாக பேசணும், அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கும். அது சயின்ஸ் பேஸ்டில் அந்த 10 மாதத்தினுடைய நம்மளுடைய சடங்குகள் அப்படி நிறைய வச்சுருப்பாங்க. ஏன் அந்தந்த சடங்குகள் வைக்கப்படுகிறது, அதனால் குழந்தை எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வளர்கிறது, அதனுடைய தாக்கம்ங்கிறது பின்னாடி அது வளர்ந்து வருகின்ற போது அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லேட்டர் இப் பாசிபிளி வி ஹாவ் டு டிஸ்கஸ். அதில் வந்து பாடல் அப்படிங்கிறது திரும்பவும் கான்சியஸாக நான் சொல்கிறது, தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி. என்னன்னா இப்போ எதை பேசினாலும் இப்போ எல்லாரும் சொல்றீங்க பாட்டு காலங்காத்தால பாட்டு பாடி ஆரம்பிச்சிடலாம், நீங்க பாடுங்க அப்படிங்கிற கோரிக்கைலாம் வரும்போது டைட்டில் எப்படி மாத்தா, நாரத கானா சபான்னு டைட்டில் நம்ம போட்டுட்டு அப்படி ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. பட் இருந்தாலும் இவர் முல்லா சொன்ன மாதிரி, முல்லா எப்படி பண்ணார், ஒரு குதிரை வளர்த்தாரு. குதிரை வளர்த்தப்போ இவர் வந்து கிழக்க போகணும்னு டிசைட் பண்ணிட்டு அந்த குதிரை எடுத்தா அது கிழக்க வராது, மேற்க போயிடும். அது பிடிச்சி இழுத்து கொண்டு வரதுக்குள்ள மத்தியானம் ஆகிடும், அப்புறம் டயர்ட் ஆகிடுவார், படுத்து தூங்கிடுவார். சரி இன்னைக்கு மேற்க போகலான்னு கிளம்பும்போது அது கிழக்க கிளம்பும். பிடிச்சி அதை இழுத்து திரும்ப கொண்டு வர முடியாது. வடக்க போனா தெற்கு, இதே மாத்திட்டு இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. வேலையும் எஸ் மேடம். நான் பேச ஐயா. சொல்லுங்கம்மா. கந்த சஷ்டி கவசம் பாடலாம் ஐயா. நீங்க யாரு சார்? தரணி சிங் சார், வரதராஜோட சன். சரி விஷுவல்ல வாங்க. தாங்க சார். வீடியோ வர மாட்டேங்குதா? விஷுவல் வர மாட்டேங்குதுங்க சார். சரி ஓகே, நாளைக்கு காலையில வரும்போது நீங்க பாடலாம். ஓகே, நாளைக்கு காலையில நீங்க பாடு. ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருங்க சார், ஒரு 4 லைன் மட்டும் பாடிறாரு. சரிம்மா, பாட்டு பாடு 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 சொன்னி.
சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்கு உதவும் செங்கதி வேலோ பாதவிரண்டில் பன்மணிச் சதங்கை கீதம் பாட கிண்மெனியாடு மயிலன் நடஞ்செய்யும் மயில்வாகரனா கையில் வேலாய் என்னை கவர்ந்தென்று வர வர வேலாயுதனான் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குறைமகள் நினைவோர் வருக. நன்றி. 4 வரி இவ்வளோ லென்த்தா இருக்குன்னு தெரியல, பட் நல்லா பாடியிருக்க. கங்க்ராச்சுலேஷன். இதை பயிற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கு பாடல். நாளைக்கு காலையில நீங்க பாடலாம். ஓகே, உங்க பேர் என்னப்பா? பேர் சொல்லு. தரணீஷ் சார். தரணிஷா? தரணியா? தரணீஷ். தரணீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரணீஷ் அப்படின்னா உலகம். உலகம். தரணின்னா உலகம் தெரியுது, தர்ணேஷ்னா உலகங்களா? ரைட், பரவாயில்ல. எஸ் சார். இஷ்யூ சேர்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்குன்னு. தரணி என்பது உலகம், தமிழ் பேர் தான், நல்லா இருக்கு. தர்ணேஷ் அப்படின்னா சந்தியில சேர்த்துக்கலாம் சார். தரணி ஈஷ், தரணிக்கெல்லாம் ஈஸ்வரன். இது யாருமா புது விளக்கம் கொடுக்குறீங்க? ஈஷ்னா ஈஸ்வரனா? எஸ், ஆமா. நல்ல டிபார்ட்மெண்ட்ல வந்துருக்கீங்க, வாத்தியாரா இருக்கீங்க. ஈஷ்னா ஈஸ்வரனா? பீஷ்னா பீஷ்மரா? தரணீஸ்வரன். தரணிக்கெல்லாம் ஈஸ்வரன். தர்ணீஸ்வரன் சொன்னாரா? தர்ணீஸ்வரனா? இல்ல, அவங்க சொன்னது ஈஷ் தான், அதோட மீனிங் இழுத்துக்கிறீங்க நீங்க, நல்லா இழுக்கிறீங்க. நல்ல டிபார்ட்மெண்ட். நன்றி, வழக்கம் கொடுத்து நன்றி. ஓகே, நாளைக்கு பாடலாம் தர்ணி. ஓகே, நன்றி. நன்றிப்பா, நன்றி, நல்லா பாடிருக்க. அப்போ அந்த முல்லா எடுத்தார் இல்லையா, அப்புறம் தெற்க போகும்போது வடக்க இருந்தோடனே அந்த குதிரை அங்கேயும் எடுத்துட்டு போனோடனே அவரால் மெயின்டைன் பண்ணல. அப்புறம் உட்காந்து யோசிச்சார் என்ன பண்ணலான்னு. அப்புறம் ஒரு முடிவு கொண்டுட்டாரு, அந்த குதிரை முதல்ல எங்க கிளம்புதோ அங்க வேலையை முடிச்சுக்கலான்ட்டு. அது கிழக்க கிளம்புனதுன்னா இவர் கிழக்க போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுது, வழக்க போறதுன்னா வழக்கு அது முடிச்சுக்கிறது. இப்போ அது மாதிரி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், சரி பாடுறதுன்னா பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வகுப்பு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ பாடுறோம் இல்லையா, சொன்னேன் இல்லையா, நான் ஃப்ரீக்வன்சிங்கிறது சரிகம பதனிசி, நீங்கள் பாடுற எல்லாமே ஃப்ரீக்வன்சி நோட்டில் தான் வரும். சா அப்படிங்கிறது 261.63, சா ரி 299, கா 311, மா 349, பா 342, நீ சா 440, 466. இது வந்து ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி நோட்டு வந்து எப்படி இது காலையில் பயிற்சி எடுக்கிறதுல இந்த ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சு தான் பண்ணல, தெரிஞ்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும், அடுத்த இடத்துல டியூன் அப் ஆயிடலாம். இந்த ஃப்ரீக்வன்சி நோட்டில் மைண்டு டியூன் அப் ஆயிடுச்சுன்னா ரிதமிக்காக இருக்கும். நீங்கள் செய்கின்ற ஒரு வேலையும் இசையோடு இருக்கும். இசைனா ஒழுங்கமைவு, ஒரு தாள கட்டமைப்பு, ஒரு கரெக்டாக சாப்பிட்டோமா அடுத்த வேலை பார்க்குறோமா அடுத்த, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒழுங்கமைப்போடு இருக்கும். அந்த அந்த டியூனப் காலையில் எழுந்து குறைந்தபட்சம் அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு 15 நிமிடம் உங்களுடைய மனநிலை, மன ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்தே அந்த நாள் முழுவதும் அமையும். அந்த வேரியேஷனுங்கிறது ஒரு 24 ஹவர்ஸ் முன்னாடி எப்படி இருக்கோ, எப்படின்னு சொல்கிற சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் இருக்குது, திரைப்படம் 3 மணி நேரம் ஓடுதுன்னா அது ட்ரெய்லர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம். அதே மாதிரி காலையில் எழுந்து ஒரு 15 நிமிடம் எப்படி நீங்கள் உங்களுடைய மனதையும் உடலையும் டியூன் வித் த நேச்சர் ஆர் டியூன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால காலையில் எழுந்து நல்லது பேசணும், நல்லது கேட்கணும், நல்லதை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து இது எல்லாமே நம்ம பாடுகின்ற, இப்போ நீங்கள் பேசுறது பாடுறது தாளத்தில் இல்லைனாலும் ஜதியில் இல்லைனாலும் சுதியில் இல்லைனாலும் எதுலேயுமே இல்லைனாலும் கூட அது ஏதோ ஒரு ஒழுங்கமைப்போடு இருக்கும். பட் ஏதாவது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வரும். அந்த ஃப்ரீக்குவன்சியை கரெக்டாக பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி, ஒரு தாள லயத்தில் ஏதாவது ஒரு இதில் ஃப்ரீக்குவன்சியில் செட் ஆகிடும். படிப்படியாக அதை பயிற்சி பெறும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது இந்த டியூன் அப் வந்து ஒன்று பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லை கேட்குறோம் அப்படிங்கும் பொழுது, ஏன் அதுக்கு மார்கழியில் இந்த இடத்துல முக்கியத்துவம் வருகின்ற போது, குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது உடல் குளிர்கின்ற பொழுது மனம் குளிரும், அதனால தான் குளிர்விக்கிறதுங்கிறது. அப்போ குளிர்கின்ற பொழுது அந்த குளிர்ந்த சூழலில் நீங்கள் எதை அப்போ பாடணுங்கிறது இயல்பாக உங்களை உடலை ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணும் பொழுது மனதை டியூன் பண்ணுறீங்க. டியூன் பண்ணும்போது இறையருள்ங்கிறது, இறை அப்படிங்கிறதே எனக்கு ரெண்டாவது வச்சுப்போம்.
மனம் ஒன்றுகின்ற பொழுது அந்த டியூன் கரெக்டாக வருகின்ற பொழுது இயற்கையோடு ஒன்று இணைகிறீர்கள். இயற்கையோடு ஒன்று, இயற்கை என்பது இறைவன் என்பதும் வேறு வரல. இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. அப்போ நீங்க ஒன்றிணைகின்ற பொழுது உங்களுடைய அடுத்தடுத்த கட்டம் நீங்க கிளியரா சொல்லலாம். இந்த மார்கழி, இந்த குளிர்காலத்தில் நீங்கள் ஒரு பயிற்சியை அதிகாலையில் செய்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்டா இயல்பாக நடக்கும். அது எப்படி நடக்கிறதுங்கிறதா. ஸோ இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம், கர்மிக் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறதும் அது எப்படி செயல்படுகிறது, முன்ஜென்மம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ப்ரெசன்ட், பி ப்ரெசன்ட் இஸ் ஏ ட்ரூ. நிகழ்காலம் என்பது தான் சரியான ஒன்று. இதை வைத்து தான் நம்ம எதிர்காலத்தை வந்து தீர்மானித்து நடக்கிறோம். அப்போது இதை வந்து பை நேச்சரா இது சயின்டிஃபிக்காக இந்த கர்மா என்பதும் நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருந்தா என்ன இருக்கும், எது செஞ்சிருந்தாலும் இப்போ நல்லது தானே நடக்கும்னு நினைக்கிறோம். நமக்கு நல்லது தேவை, பொருளாதாரம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இதை எப்படி எடுத்து செல்வது, சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது டியூன் அப்ங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு வெரி பிகினிங்ல இருந்து ஒரு காஸ், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது மனம், மைண்ட். நீங்கள் மைண்ட் டியூன் பண்ணால் எவ்ரி திங் இட் வில் பி. அடுத்தது மைண்ட் டியூன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக கருதுவது மகிழ்ச்சி. மைண்ட் டியூன் வித் ஹாப்பினஸ். இது ரெண்டும் கரெக்டாக ஃபாலோப்பில் போயிட்டே இருந்தாலே அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்க முடியாது, இது இல்லவே தீர்வு இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அது எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத நீங்கள் டியூன் அப் ஆகிட்டா கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் ஏற்கனவே நிறைய பேர் இந்த மனோகரி கதையை கேட்டாங்க. பட் மனோகரி கதையோட எண்ட் பாயிண்ட் செகண்ட் பார்ட்டில் அந்த முனிவர் சொல்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணுறது. அது எப்படி டியூன் பண்ணுறதுங்க விஷயத்த அந்த 5 பாயிண்டில் சொல்லியிருப்பார். அதுதான் அந்த கதையோட சாராம்சம், எண்ட் பாயிண்ட் சக்ஸஸ். அவர் சொல்கிறதுல அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது. இந்த பிரபஞ்சமே உனக்குள் அடங்கும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதையோ ஒன்று சரியாக செய்யல, உங்களை ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, அல்லது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கல அப்படின்னாக்க அந்த விஷயம் நீங்கள் நடக்காத விஷயம், எதிர்பார்த்தது நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கு. அதை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்க டியூன் அப் ஆனா அது டியூன் அப் ஆகும். இது 100% ட்ரூ. இதுதான் இறை செய்தியினுடைய பெரிய சீக்ரெட்டே அதுதான். டியூன் வித் நேச்சர் அப்படிங்கிறது தான் பெரிய சீக்ரெட். அதைத்தான் ரொம்ப சிம்பிளா சித்தர்கள் சொல்றது, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்ங்கிறது. அதை வந்து தான் நான் வந்து குறைந்தபட்சம் என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரை அதை வந்து பைய சயின்ஸாக அதை எப்படி வந்து மூவ் பண்ணுறது, சயின்ஸாக மைண்டை எப்படி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக தியான நிலையிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்கிறது ரொம்ப சுலபமில்லை. இந்த டியூன் அப் அப்படிங்கிறத பேசிக், இது வந்து பேசிக் எஜுகேஷன். இதை பேசிக் எஜுகேஷனை கரெக்டாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு மிக சிறப்பாக போக முடியும். அதில் நம்முடைய மக்கள் கேட்டதெல்லாம் ஒரு 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 சில நாட்கள் மட்டும் அந்த சாங்கில் ஆரம்பித்து பண்ணலாம். பட் அடுத்தடுத்து இயல்பாக பண்ணலாம். நீங்கள் பாடுறதுங்கிற சந்தோஷம், இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும். இதை நீங்கள், ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற வருகின்ற அத்தனை பேரும் நான் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கீங்க, அது சரி செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை, நிச்சயமாக சரி செய்யப்படும். அதை தாண்டி நான் எப்படி நினைக்கிறேன்னா, எல்லாருமே ஒரு விளக்குகள், இங்கேருந்து ஏற்றப்பட்ட தீபங்கள், ஒரு தீபம் ஒரு விளக்கு அங்கே இன்னொரு இடத்துக்கு செல்லப்பட்டது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தீபங்களை குறைந்தபட்சம் ஒரு தீபம் இன்னொரு தீபத்தையாவது ஏற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே எந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு தெரியாது. குறைந்தபட்சம் என்னுடைய நோக்கம் என்பது இதில் தொடர்ந்து கவனிப்பவர்கள் அப்படிங்கிறவர்களை அடுத்த கட்டத்திற்குங்கிறத நிச்சயமாக ஒரு ஹீலராக மாற்ற முடியும். அதுக்கான சயின்ஸ் தான் நான் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே வர்றது. ஒருவேளை எல்லாமே மறந்துட்டாலும், சயின்ஸுங்கிறது எல்லாமே மறந்துட்டாலும், அடிப்படையில் மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அடுத்தது வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இது ரெண்டையும் மட்டுமே பிடிச்சிட்டப்போ கர்மா அப்படிங்கிறத டாக்டர் கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படிங்கிறது, அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். டெஃபினட் யூ கேன் பிகம் ஏ பெஸ்ட் ஹீலர். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே சரி செய்து கொள்ள முடியும். எப்பொழுதுனா இதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கின்ற பொழுது மாற முடியும். அதில் வந்து இப்போ சாங் சொல்கிறாங்க இல்லையா, இந்த இது 201 ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக நான் சொல்லும்போது சிலது வந்து டியூனப்பில் மிஸ் ஆகும்போதும் அதை நான் சொல்கிறது என்ன தவறு அப்படிங்கிறதுல, அந்த டியூனப் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அங்கே இயல்பிலேயே வந்து இங்கே வகுப்பு தான் வரணுங்கிற, எங்கே போனாலுமே அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போது பசிக்கிறவனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறதுல கற்றுக் கொடுக்கணுங்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ நான் வெஜிடேரியன் ரொம்ப முக்கியம்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பட் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஸோ நாம் அந்த இடத்துல அதை நாமே செய்து கொள்ள வேண்டும், இன்னொருடைய துணை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது.
அப்போ அந்த டியூனில் வந்து இதில் இளையராஜா 1976 என்ட்ரி ஆகிறார். அப்போ ஒரு சாங் பண்ணுறாங்க, எல்லாரும் கேட்டது. அதில் வந்து டியூன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க, ஆஹ், அந்த பாடலில் வந்து ரீதி கவுளை ராகத்தில் போட்டுறாரு. ரீதி கவுளை ராகம் அப்படிங்கிறது அதோட பேஸ் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கிறது, ஆன்மீகம் சொல்லப்பட்டது, அழைப்பில் முக்கியமானது. யாரையாவது கூப்பிடணும்னா அந்த ராகத்தில் வரும்பொழுது அழைப்பு. அப்போ இறைவனை அழைக்கிற பொழுது அந்த இடத்திட்ட அந்த ராகம், அந்த பெரும்பாலும் அந்த ராகத்தை பயன்படுத்துவாங்க. ரீதிக்கோலை ஆனந்தம், ஆன்மீகம், அழைப்பு இது வரும். அப்போ வரும்பொழுது ஒரு சுச்சுவேஷன் வருது. இது சினிமாவாக இருந்தாலும் கூட இதில் இருக்கின்ற ஆன்மீகமும் இது இருக்கின்ற அறிவியலும் அது எப்படி மனதை ஒருநிலைப்படுத்துவதும் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து பஞ்சருணாச்சலம் சார் சொல்கிறார் ராஜா சாருக்கு. என்னென்னா, ஒரு கதாநாயகி சொல்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஒரு டியூன் ஓடுது. ஒரு ஏதோ ஒரு டியூனை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. தனி பப நிசா நிசா அப்படின்னு ஏதோ ஒன்று பாடுறாங்க, அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அந்த கதாநாயகன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த காலத்துல இந்த காலம் இப்படி தான். கதாநாயகன் மாடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் ஒன்றுமே இல்லை இருப்பான். பட்டு கதாநாயகின் செட்டில்டாக இருக்கும். இவங்க கடைசி வரையும் அவ யார் எந்த அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் கல்யாணம் பண்ணுறாங்க. இது அந்த காலத்துலேருந்து எல்லா சினிமாவும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் பேக்ரவுண்டுமே அப்படி தான் வருது. ஸோ ஓகே, அது வந்து அதுவும் ஒரு நேச்சர் ஆஃப் பாயிண்ட்டாகனு வச்சுங்க. பட் அந்த அதில் வந்து கதாநாயகி ஒரு டியூன் நினச்சிட்டு இருக்கா. அப்போது மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த கதாநாயகிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு அடிக்கடி ஒரு ராகம் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு மனசில். எனக்கு மனசுல ஓடிட்டு ராகத்தை நீ கண்டுபிடிச்சி அதை பாடணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து முழு லூசா இருந்தாதான் இந்த மாதிரி சொல்ல முடியும். எனக்கு என்ன தோணுதோ அதை நீ நினைச்சு பாடணுங்கும்போது அது எப்படி? அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? பட் ஒரு புரிதல் உள்ளவர்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்ல முடியும். அதுதான் அதனுடைய சாராம்சம். அது கண்ணதாசன் சொல்லுவார், நிறைய இடத்துல அதை டீகோட் பண்ணுவார். ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அந்த அந்த டீகோட்டை நிறைய வரும். அப்போ அந்த இடத்துட்ட அந்த சொல்லும் பொழுது அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், இவங்க இந்த கேரக்டர் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இப்படிதான் வரும், அவங்களுடைய இதெல்லாம் புரிஞ்சு அப்போ வந்து புல்லாங்குழல் அதில் டியூன் எடுப்பார். புல்லாங்குழல் வரும்போது அது ரீதி கவலை ராகத்தில் போடுறது. ரீதி கவலை ராகத்தில் போட்டுட்டு அப்போ அந்த சுச்சுவேஷன், இதுதான் சுச்சுவேஷன் பஞ்சு சொல்கிற அண்ணா பஞ்சருணாச்சலம் சொல்கிறாரு. அவர் அதுக்கு இந்த டியூன் போட்டுட்டு அப்போது இளையராஜா வந்து ஒரு 10-15 படங்கள் எழுதுது. ஆனால் இதில் ஃபுல்லாக ஆரோகணத்தில் சஸ்டைன் நோட்டு வரும். அப்போது அவர் சொல்கிறாரு, இது இவ்வளோ பெரிய பாடல்னு ஃபேமஸான ஒருத்தர் பாடலாம். இப்போ பாலகிருஷ்ணன் எல்லாத்தையும் தெரியும், பாலமுரளிகிருஷ்ணா பாடுறார். பாடும்பொழுது அந்த நோட்டு கொடுத்துட்டு பாடும்பொழுது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து பண்ணோடனே அவர் கல்யாணி தோடி இந்த ராகத்தில் மேக்சிமம் போடுவாங்க. அப்போது இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் அவர் ஆரம்பிக்கிறாரு. பட் வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே பார்க்கும்போது ரீதி கவுளை ஓகே அப்படிங்கும்போது, அப்போது சரணத்தில் 2வது வரி எடுக்கிறார். 2வது வரியில் வந்து பாலகிருஷ்ணன் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சகரிக மரிணி அப்படின்னு ஒரு சகரிக மரிணி அப்படின்னா அது வந்து ஆரோகண நோட்டு, ஹை பிச்சில் ஆரோகண நோட்டு போகும். ஆனால் அந்த ஆரோகண நோட்டை வந்து அவரோகணத்தில் வந்து இளையராஜா சார் பாடுவார். அது நோட்டு வந்து ஆரோகணம் ஹை பிச்சில் போகணும், பட் அவரோகணத்தில் கொடுப்பார். அது சஸ்டைன் கொடுத்து ஆரோகணம்னா ஹையிலேருந்து லோ வர்றது அவரோகணம், இப்படி கொடுத்துருப்பார் நோட்டு. ஆனால் நோட்டு அப்படி, ஆனால் பாடுறது இப்படி பாடணும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சொன்னார் இஸ் எக்ஸலண்ட். அதாவது இசையை பொறுத்த வரைக்கும், மனதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏற்ற இறக்கம் என்பது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ ஏற்றத்தின் பொழுது இறக்கத்தினுடைய அந்த மனநிலையும், இறங்குகின்ற பொழுது ஏற்றத்தினுடைய மனநிலையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இசை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனப்பயிற்சி என்பதும் இதுதான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதுலேயே போட, பட் ஒரு ஸ்லோப் இருக்கும், அதை அந்த இடத்துல சமநிலையோடு இருக்கும். ரொம்ப சஸ்டைனா இல்லை, இது மாறும், இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதுவும் மாறும். அந்த மனநிலை நடுநிலையோடு வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹை பிச் லோ பிச், அந்த சஸ்டைன் நோட் இருக்கு இல்லையா, இது இது அறிவியல். இது இயல்பாக ஒரு இசையில் இருக்குது. இந்த இசை இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை மனதில் பதிந்து கொள்கின்ற பொழுது இயல்பாகவே மனதின் மூலமாக தான் முடிவு எடுக்கப்படுகிறது. அப்போ இந்த டியூனப்புக்கு ஒருத்தர் இசைந்து இருக்கிறார் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு ஆட்டோமேட்டிக்காக பாடலாம். சாரி.
இந்த நோட்டு கொடுக்கும் பொழுது அவர் வந்து சொல்றாரு இது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு. சொல்லும்போது அந்த பாட்டு இது வந்து இந்த நோட்ஸ் வந்து ராஜா சார் சொல்றாரு. எப்போன்னா நான் தினத்தந்தியில வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சுவடுகள், வரலாற்று சுவடுகள், ஐ திங்க் ஸோ, வரலாற்று சுவடுகள்னு டெய்லி ஒரு ஒரு கட் போடுவாங்க. ஒரு ஒரு பேஜ், 1/4 பேஜ் கிட்டத்தட்ட டெய்லி வரும். அதில் தான் ஹிட்லர் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன். முடிஞ்சால் யாராவது அந்த புக்கு வாங்கி படிங்க. தினத்தந்தியில் வந்த வரலாற்று சுவடுகள் அப்படிங்கிற புத்தகம் இப்போ புத்தகமாக இருந்தது. அப்போ வந்து தொடராக வரும். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்தது. அதில் மேக்ஸிமம் தினத்தந்தியில் கரெக்டாக அந்த அந்த பேஜ் படிப்பேன். டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான எல்லாம் வரலாற்று சுவடுகள், ரியாலிட்டி, வரலாற்றின் அடிப்படையில் சொல்லப்பட்டது அதில். அப்போ இதில் வந்து அதில் பேட்டி கொடுத்துருந்தார். அப்பப்போ ராஜா சார் சொன்னப்போ இந்த இது வரும்பொழுது எதற்கு சொல்லனா, இந்த மார்கழியில காலையிலே வந்து மார்கழி கார்த்திகைன்ட்டேன். நமக்கு எல்லா மாசமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா நாளுமே ஒரே நாள் தான் இருக்குங்கிறதுனால அது இதுவா அதுவான்னு தெரியறதில்ல. அதனால ஓப்பனிங்கில் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ மார்கழிங்கும் போது இறைவனை அழைக்கிறோம். எல்லா நாள்லையுமே நாம் இறைவனை அழைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இது ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறோம். அப்போ அழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், எந்த டியூன் பேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பேஸ்ல இருக்குது. அவரு அதுல போடுறாரு சரிகம பதனி அப்படின்னு. இந்த நோட்டு நிசதப மகரிச, ஆரோகணம் அவரோகணம், இந்த நோட்ல வரும். அதுல கொடுக்கும்போது நான் பாடுறேன், அந்த மாதிரி இருக்காது. இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இது அந்த மாதிரியா இருக்குமோ அப்படின்றங்க. ஏன்னா நேச்சர் டியூன் அழைப்புதல் அப்படிங்கிறது எந்த மாதிரி நோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பாடல் அது. அது சூப்பர் ஹிட். அது டியூன்ஸ் கம்போஸ் பண்ணும்போதே தெரியும். அதாவது ஒரு டியூன் கேட்கும்போதே குறைந்தபட்சம் நமக்கு அந்த ட்ரெயின் அப் இருக்குது அப்படிங்கிறதுனால தெரியும். ஒரு டியூன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஹை பிச்சில் வந்து சஸ்டைன் நோட் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த வார்த்தைகள் போட்டால் நிச்சயமாக அது சூப்பர் ஹிட் ஆகும். அந்த இசைக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் பேசுகிறாங்களே அதை 2 நிமிஷம் இல்லையா, குறைந்தபட்சம் அவங்களுடைய பேசுறதுங்கிறது ரொம்ப பேர் எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்னு கிடையாது. ஒருவருடைய வளர்ப்பை பொறுத்தும் அவருடைய அனுபவத்தை பொறுத்தும் பக்குவத்தை பொறுத்தும் தான் வார்த்தைகளே வரும். இயல்பாக எல்லாருமே ஒரே மாதிரி பேசினாலும் அது ஒரே மாதிரியான அர்த்தங்களிலும் அந்த ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ அந்த பழக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த பழக்கம் மற்றவர்களோடு பேசுகின்ற போது அடிக்கடி படிக்கணுங்கிறது என்னென்னா, படிக்கணுங்கிறது பெரிய வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அது இருக்கும். பட் அதை விடவும் நீங்கள் அதிகம் படிக்கின்ற பொழுது அது வாட் எவர் இட் மேபி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த பழக்கம் இருக்குல்லையா, படிக்கின்ற பழக்கம், வார்த்தையை பயன்படுத்துகின்ற விதம், மற்றவர்களோடு பேசுகின்ற கலந்துரையாடுகின்ற பொழுது வருகின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இயல்பாகவே உங்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் உயர்வாக காட்டக்கூடியதாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அதனால தான் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் என்பது இசையோடு இணைந்து அழைக்கின்ற பொழுது இறைவன் அழைப்பது எப்படி, அது டியூனப்பா இருக்கிறது எப்படி, இறைவன் வராருன்னு வச்சுக்குவோம். மனசை நம்ம அதை டியூன் பண்ணிக்கலாம். அந்த மனசை டியூன் பண்ணுறதுங்கிறது அதில் முக்கியம். அதான் டாக்டர் அடிக்கடி டியூன் விச் நேச்சர், டியூன் விச்சர்னா ஒரு ரேடியோ அந்த பாயிண்ட்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த டியூன் அப்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து அந்த நோட்டு சரிகம பதனிச நிசதப மக ரிஷி, ஆரோகணம் அவரோகணம் நோட்டு. அதில் அந்த பாட்டு வரும்போது சரணத்தில் 2வது வரி அதுதான் அவர் ஸ்பெஷலைஸ்டாக சொன்னது. இது எப்படி இன்னும் சொல்கிறது உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, இது எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது தான். நானே எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு நிச்சயம் நிறைய தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த நோட் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு வார்த்தையோட ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, எழுத்தினுடைய அதில் வந்து யாப்பிலக்கணம் வரும். யாப்பிலக்கணத்தில் இசை அளபடையில் வந்து தமிழ் வந்து எக்ஸ்ட்ராடினரி இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிறதும் தொல்காப்பியம் எழுதப்பட்ட அந்த இலக்கணம்லாம் படித்து அது ஓப்பனிங்கில் புரியாது. இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பானது. அல்காரிதம் இந்த மாதிரி தான் புரியாதுமோ, பட் அதை விட சுத்தமாக புரியாது யாப்பிலக்கணம். அதனால் அந்த இசைக்கட்டு தாளக்கட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஒரு முறை தெரிஞ்சோ தெரியாமலோ புரியாதானா, கண்டிப்பாக புரியாது. படித்தவங்களுக்கும் புரியாது, படித்து முடித்தவங்களுக்கும் அது புரியாது அந்த யாப்பிலக்கணம். ஆனால் அது ஒரு முழுமையாக தெரிந்து கொண்டு ஓரளவு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க, இல்லை எழுதுறது ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க அல்லது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா கூட உங்களை அறியாமல் அந்த இசைக்கட்டு அழகாக வரும். இசைந்த வாழ்வுங்கிறது இன்பமயமான வாழ்வு. அப்போது இப்படி வரும்பொழுது இன்னும் அந்த நோட் ஒரு வேர்டு இல்லை, ஒரு லெட்டர் வந்து எப்படி சஸ்டெயின்ல இசையை மாறுது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இளையராஜா சார் வந்து ஒரு பாட்டில் இதை சொல்லியிருப்பார். அதாவது
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அந்த வா குறில் 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 அந்த ஒற்றெழுத்து குறில் குறில் வா நெடில் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இது வந்து ஒரு நோட்டு. அதே இதுல வந்து திரும்ப ஒரு தரன தன தன அந்த வானத்தை போல. அடுத்தது பனி பனி குறில் குறில் துளியை போல. அது நெடில் வரும்போது இங்கேயும் நெடில் வரணும். பாடல் எழுதுறதுல முக்கியமானது செய்யுள் எழுதுறதுலையும் யாப்பு அணி இலக்கணத்தை அமைக்கிறதுலையும் அந்த ஓசைங்கிறது ரொம்ப முக்கியம். குறில்னா குறில், நெடில்னா நெடில். அதுதான் இசை அளபடையில் வரும். அப்போ அந்த வானத்தை வா பெரிய நெடில் இருக்கு. அந்த பனி தூளியை போல, தூளி ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் பேசியிருக்கேன் ஒரு முறை. தூ பெரிய தூ தான் வரணும். நெடில் நெடில் அதுதான் கரெக்ட். அதுதான் அழகா இருக்கும் இசைக்கு. பட்டு அதை வந்து இந்த இந்த இடத்துல தான் நிறைய முறை வந்து இளையராஜா வந்து ட்ராக் ஏன் அவரோடது ரொம்ப நிற்குது பிடிக்க முடியுதுனாக்க இசையினோட நுட்பத்தில் ஒரு பிரேக்கப் பண்ணி இந்த ஏற்கனவே சொன்னது இல்லையா, ஆரோகண நோட்டை அவரோகணமாக மாற்றுறது இல்லையா, அந்த மாதிரி நெடில வந்து குறியில நெடிலாக வந்து சஸ்டெயின் பண்ணுவார். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து கேட்பதற்கு இசைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. இது வந்து சாதாரணமாக கேட்கும்போது ஒரு இசையாக இருக்கும். அதில் சஸ்டைன் நோட்டு பிரித்து பார்க்கும்போது அதில் பனித்துளியை போல ஒரு பாட்டு இருக்குது. எப்படின்னா பனித்துளியை போல தான் கொடுக்குற நோட்ஸ். பனித்துளியை போல குணம் அப்படி வரணும். அதே அந்த வார்த்தையை தூவ குறிலாக்கி அந்த நெடியில் அந்த இடத்துல வர்றத லீ இருக்கு இல்லையா, லீயை வந்து நெடிலா மாற்றுவார். பனி துளிய அந்த சஸ்டெயின் இருக்கு இல்லையா, தூங்கிறத அழுத்திட்டு அந்த நெடில வந்து லீல கொடுப்பார். பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனி. அந்த சஸ்டெயின் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நெடில் குறில் இயல்ப அதை சஸ்டெயின் பண்ணி பண்ணும்பொழுது அந்த அந்த இடம் கேட்கும் போதே ரிதம் அழகா இருக்கும். அது வந்து ரம்யமா இருக்கும். அந்த நோட்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த இதுல அப்படிக்கும்போது சின்ன கண்ணன் அழைக்கிறான், ஹை பிச் இது. சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். இது வந்து இந்த நோட்டை நீங்க அந்த 4 தடவை 5ஆவது தடவை அழைக்கிறான் எங்க இருந்தாலும் கண்ணன் வந்துருவாரு. அந்த ஹை பிச்சில் அவர் கத்துல முதல்ல அங்க போயிட்டு வந்துரும்டா, இல்லைன்னா நம்மளை வேலை பார்க்க விட மாட்டாங்கன்ட்டு அந்த பிச்சு இருக்கும். அதுல வந்து 2வது சரணத்தில் 2வது வரி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை. இந்த சஸ்டைன் நோட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அவர் சொன்னது பாலமுரளிகிருஷ்ண சார். இது வந்துட்டு இந்த நெளிவும் சுழிவும் இயந்த இசை அளபடையில் பாடப்படுகின்ற பாடல் அல்லது பேசப்படுகின்ற பேச்சு மிகவும் ரம்மியமானதாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை போன்று எதை எடுத்துக்கலாம், நம்ம பாடுறதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் அல்லது ஒரு விஷயத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஸோ எவர் கிரீன் பி சக்சஸ். எல்லாவற்றிலும் ஒருவர் வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெறலாம் அப்படின்னு வச்சு. ஆனால் வெற்றி பெறுவதுங்கிறது மட்டுமே இல்லை, வெற்றியை விட தோல்வி இருக்கு இல்லையா, அதிலும் அதை பெற்றுக்கொள்ளலாம், இதில் கற்றுக்கொள்ளலாம். வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வியில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்கறதுங்கிறது அழகா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வெற்றி இல்லை. அப்ப தோல்வி அடையாமலும் அல்லது ஒரு தோல்வி அடைந்த விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுன்னா
எல்லாமே டியூன் தான். இது வந்து இசையில் டியூன். அது வந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த அந்த செயலில் மனம் டியூன் அப்படின்னு சொல்றது மனதை ஒருமுகப்படுத்துறது. அதில் உள்ள ஏற்ற இறக்கம், இசை என்பது ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. அந்த ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னாக்க மிகச்சிறப்பாக அதில் செயல்பட முடியும். அது இரவு பகல் தூக்கம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அது டியூன் அப் மட்டும் ஆச்சுனாக்க சொல்றாங்களே, ஏன்னா வேலை பார்க்க முடியாது 6 மணி நேரத்துக்கு இதில் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோமா, இதில் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இதில் ஃபெயிலியர் ஆகிறேன், இதில் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அப்போது அடிப்படையில் ஒரு விஷயத்தில் ஒரு வேலை பார்க்குறாங்க ஒருத்தர், அதில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. அதே வேலை இன்னொருத்தர் பார்க்குறாரு, அவரால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பேசிக் மனநிலை தான். ஸோ அந்த மனநிலை அவர் எதை செய்கிறாரோ அதில் ஒன்றி இருக்கவில்லை. எப்போ அது ஒன்றி இருக்கலன்னா உங்களால் வேலையை செய்ய முடியாது. அப்போ கிடைச்ச வேலையை பார்க்கறத விடவும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறது தான் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். வேலை மட்டும் இல்லை, லைஃப்பும் சரி. அதில் இப்படின்னு சொன்னால் அந்த கண்ணன் வேற, இந்த மார்கழி மாதத்துல எல்லாமே வந்து கண்ணன் பாட்டுன்னா சரி ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாக்க கண்ணன் ராதா கண்ணன் இப்படி தான் வருது. எல்லாம் டூயட்டாக தான் வருது. கண்ணன் மற்றதுன்னா வேற ஏதாவது போனச்சு, கண்ணன்னா ராதா தான். அதாவது ராதா இவங்க பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, அவங்கள வேண்டி விரும்பி பாடுறாங்க. பட் அது வந்து கடவுள் பாடுறதுனால நம்ம கடவுளை எடுத்துக்கிறோம். பட் பேசிக்கானாக்க இப்படி தான் இருந்தது. ஒருவர் இன்னொருவரே இருக்கிறது இதில் வந்து. ஸோ மேக்சிமம் காதலாகி கசிந்துருகி அப்படி தான் வருது, முழுமையாக அப்படி தான் வருது. அதுதான் பேசிக். அந்த கண்ணன் அப்படிங்கும்போது அது அடிப்படை, அது ஃபைனல் டச்சில் தான் வந்து சண்டை போடுறது சக்ஸஸ் எல்லாமே. ஓப்பனிங் ஷாட் எல்லாமே ஒரு விளையாடுறது இருக்கும். அந்த மாதிரி தான் போகுது. இப்போ இதில் வந்து கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் இங்கிலீஷ் அவர் வந்து நன்றி 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 மேடம். ஓகே. அந்த கல்லூரி பேராசிரியர் வந்து அவருக்கு பேர் கண்ணன். அப்போ வந்து என்னோட பேர் ஆசை தம்பின்னானே, சூப்பர் பேர்ப்பா உனக்கு அப்படின்னாரு. இட்ஸ் வெரி நைஸ் நேம் அப்படின்னாரு. முதல்ல எனக்கு அவர் தான் சொன்னார். இது ஏன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க, அது ஏன் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் தான் முதல்ல சொன்னார், நைஸ் நேம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு சார் இது எப்படி சொல்கிறீங்க? என்னன்னா என் பேர் கண்ணன் பேர் வச்சு நான் படாத படுறேன். நல்ல பேர் தானே அப்படின்னேன். நல்ல பேர் நீ சொல்கிற அப்படின்ட்டு அப்போ கிளாஸில் சொன்னார். ஏன்னா அவர் வந்து கண்ணன் பேர் வச்சுருக்காங்க. அப்போது ஸ்கூலில் வந்து போனோடனே அப்போ என்ன ஸ்கூலில் படிக்கும்போது அது 2-3 பேர் சேருவாங்க இல்லையா, லேடிஸ் ஜென்ஸ் இருக்கும்போது அதில் ஏதாவது 2 பேர் ராதான்னு சேர்ந்துருவாங்க. உடனே பார்க்குறோன்னா அந்த ராதாங்கிறது நீ தான், கண்ணன் நீ தான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி 5வது 6வது ஹை ஸ்கூல் போனது அப்புறமா அப்படி தான் வருது. அப்போ ஏதாவது 2-3 ராதான்னு வரும். இவர் கண்ணன்னா ராதா ஏன் கூப்பிடாம வந்திருக்கேன், ஏன் ராதா லீவ் போட்டுருக்கீங்க? அது போட்டு எனக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா ஸ்கூல் ஃபுல்லாக இப்படியே போயிட்டு இருக்கு. காலேஜில் படிச்சிருக்காரு கோஎஜுகேஷன். கோஎஜுகேஷனில் படிக்கும்போதும் கோஎஜுகேஷன் இதே பிரச்சனை. கோஎஜுகேஷன் அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே வந்து அந்த அவர் படித்த அந்த கிளாஸில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. கேர்ள்ஸில் 2 குரூப்பு. ஃபர்ஸ்ட் குரூப் அதில் 2 பேர் பிரிவு. அது அவங்க பேசினா இவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேசினா அவங்க மட்டுமே. இவர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அவங்கள்ட்ட போய் ஒரு நாள் பேசியிருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அதில் 2வதாக ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே, ஒரு 10 பேர். இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் அவங்க அப்பாட்ட போய் உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணுங்கள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு போயினோடனே அவர் கூப்பிட்டு திட்டிருக்காரு. என்னென்ன பள்ளிக்கூடத்துக்கு போய் படுறான்னு, காலேஜில் போய் படுறான்னு, நீ பொண்ணுங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஓ என்னடா அப்படி திட்டுறாருன்ட்டு அவர் 2வது நாள் பேசாமல் உட்காந்துருக்காரு. இந்த 2வது பாட்டு இருக்குல்ல, இவங்க வந்து பேசியிருக்காங்க. இவங்க பேசின உடனே நான் சொன்னேன் யார்ட்டும் பேசுறது இல்லைன்னொடனே அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே பேசுனாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு கூட தான் பேசுகிறாருன்ட்டு அவங்க போய் சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறார், உனக்கு இதே வேலையாக போச்சு, டெய்லி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு கூட பேசியிருந்தேன், நான் யார் கூட போய் பேசல அதுனா. அப்போ அந்த கிளாஸில் வந்து 2 பேர் வந்து ராதான்னு இருக்கேன். உடனே இவர் கிழிஞ்சிட்டு இந்த பக்கம் திரும்பினான்னா உடனே வார்த்தையார கேட்குறான், ஏன்னா ராதாவை பார்க்குறியான்னு. இல்லையா, இந்தாண்ட திரும்பி தான் பார்க்குறேன், கண்ணனாலே சும்மா இருக்க மாட்டேன், இதே வேலையாக இருப்பேன்னு. அவருக்கு அவர் சொன்னார், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் படிக்கிறது இந்த பேரே பெரும்பாடாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்க்கும்போது அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க, போட்டு ஒரு 4 ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த 4 ஃபோட்டோவில் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அம்மாட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பான்னு இருக்காரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு 4 ஃபோட்டோ அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாரு. இன்னொன்னே அவங்க அப்பா சொல்லிருக்காரு, என்னப்பா ஏதாவது ஒன்று பிடிச்சது கொடுன்னு தானே சொன்னேன் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், அதைத்தான் நானும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னேன். இல்லை இதை ஒன்று தானே கொடுக்கணும். இல்லை எனக்கு 4ம் பிடிச்சிருக்கு அதனால 4
நாளையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்ன 4ல் 1 தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை இல்லை நீ என்ன சொன்னீங்க, பிடிச்சது தான் எடுத்து கொடு அப்படின்னீங்க. எனக்கு பிடிச்சது 4ம் பிடிச்சிருக்கு, அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னா, எனக்கு 4ம் பிடிச்சிருக்கு, வேணா இப்படி பண்ணுங்க, அந்த 4 பொண்ணுங்கள்ட்டையும் என்ன யாருக்கு பிடிச்சின்னு கேட்டு அப்படி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னாராம். உடனே அவங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த 4 பொண்ணுங்கள்ட்ட நான் கேட்டேன், 4 பொண்ணுங்களும் பிடிச்சிருக்குன்னு இருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஓன்ட்ட வந்தேன், நீ தான் ஃபைனல் பண்ணணுன்னாரு. அவர் எங்க சார் சொன்னாரு, பேசாம அவங்களுக்கு நினைச்ச மாதிரியும் நான் நினைச்ச மாதிரியும் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுரு. அப்ப ஒரே இடத்துல 4 பேரையா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன் தப்பு, பேரை எப்படி வச்சுட்டீங்க அப்படிதான் அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ண, அதெல்லாம் இல்லப்பா ஏதாவது ஒண்ணுன்னு அவங்க அம்மான்னு சொல்லிச்சு, இது மாதிரி இந்த 4 பேர் வேணாம், வேற ஒரு பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு. சரி வேற பொண்ணு அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த 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 டிஸ்கஷன்ல என்ன கூப்பிடாதீங்க, கடைசியில பொண்ணு பார்த்துட்டு நிச்சயதார்த்த அன்னைக்கு சொல்லுங்க, நான் ஓகே சொல்றேன், சீக்கிரம் முடிங்க அப்படின்ட்டாரு. அப்போ பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நிச்சயதார்த்தம்லாம் ரெடியாக போகுது. அதுக்கு முன்னாடி சம்பிரதாயத்துக்கு கேட்டிருக்காரு, இது யாரா அது யாருன்னு. அந்த பொண்ணெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கும்போது அப்போ சொல்றாரு, அந்த பொண்ணோட தங்கச்சி பேரு ராதா. இவர் சொன்னார், தயவு செஞ்சு ஒன்று என் பேரை மாத்துங்க, இல்லை ஊரை மாத்துங்க, இதை விட்டுட்டு நான் எங்கேயா போறேன், நாளைக்கு ஏதாவது நான் கல்யாணம் பண்ண அவன் சொல்லுவான் கண்ணன், அப்ப ராதான் அந்த பொண்ணுமா, அது தங்கச்சி வேற, இது சரிப்பட்டு வராது, இல்லைன்னா இந்த பொண்ணை கட் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, இது கடைசி வரையும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு. இல்லப்பா அந்த பொண்ணு பிடிச்சி பேசியெல்லாம் முடிச்சாச்சு, நீ தானே சொன்ன நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு. நான் அந்த பொண்ணை பேசி முடிச்சுட்டோன்னே, இது கடைசி வரைக்கும் எனக்கு பிரச்சனையா தான் இருக்கும் பார்த்துக்கண்ணே. அதே மாதிரி கல்யாணம் ஆனோடனே கல்யாணத்துக்கு போறப்பலையும் கேட்டாங்களாம், எங்க ராதாவை பார்க்கலையா, யோ எனக்கு அவங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ராதாவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு. அப்புறம் தான் கண்ணன் யாருன்னா, கண்ணன் அந்த காலத்துல அப்படிதான் இருக்காரு, அந்த அத்தையவே கல்யாணம் பண்ணிருக்காரு போல் இருக்கு, அவர் ஒழுங்கா இருந்தா நம்மளாவது ஒழுங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்பிட்டு அந்த கண்ணன் அப்படிங்கிற பேருக்கு அவர் சொல்லுவார். எப்போ இந்த மார்கழி பாஜனை இல்லை கண்ணன் எல்லாம் வரும்போது அவருக்கு ஞாபகம் வரும். பட் அவர் சொன்னது, இந்த பேர் நல்ல வேலை, உன் பேராவது தம்பின்னு வச்சுட்டாங்க, இதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு. அப்ப நான் சொன்ன, தம்பின்னு பிரச்சனை வராது இல்ல, இது ஆசை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கும், கட் பண்ணி பின்னாடி அடிக்கடி அது மாறும், ஆசை அண்ணன் வரும், ஆசை சார்னு வரும், தம்பி, இது எல்லாமே மாறக்கூடியது, அதனால நீங்க கரெக்டா இருக்கணும் சார் அப்படின்னு. அப்ப சொன்ன, முதல்ல நான் கரெக்டா தான் இருக்கணும், ஓப்பனிங்ல கரெக்டா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் பேருக்கு தகுந்த மாதிரி நானே மாறிட்டேன், அதனால எங்க வீட்டுல ஒன்று சொல்றது இல்லை, பட் பிஏ டேக் இட் ஈஸி, லைஃப்ங்கிறது ஜாலியாக எடுத்துக்கணும் பாரு. ரொம்ப ஏதாவது நமக்கு போர் அடிச்சுன்னா ஏதாவது கதை சொல்லுங்க சார்னா கதை சொல்லிடுவாரு, பட் போர்ஷன் கரெக்டாக முடிச்சிருவாரு. இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ங்கிறது எவ்வளோ ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் சரி, முதல்ல டைரெக்டாகவே ஆட்பான் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே காலேஜில் உட்காந்தாலும் அவனுக்கு குறைந்தபட்சம் அந்த ஃபோனட்டிக் எப்படி வேர்ட் பேசுறது, இங்கிலீஷ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக அழகாக சொல்லி கொடுத்துருவார், அழகாக இருக்கும். பட் அவருடைய பர்சனல் லைஃப்பும் ப்ளஸ் ரியாலிட்டியும், வாழ்க்கையில் ரியாலிட்டிங்கிறத அதிகமாக பேசுவார். ப்ளஸ் போர்ஷனுங்கிறது மனப்பாடங்கிறது அவருடைய இதுனா ஃபஸ்ட்டு மார்க்குங்கிறதே சொல்ல மாட்டார். 50 அவருடைய டார்கெட்டே 50 தான், 40 to 50 மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணிட்டு அதிகமாக படிச்சுக்க. அவர் போர்ஷனை அதிகமாக சொல்ல மாட்டார். அவரோடதுல நிறையா அவருக்கு கொரிசை அதனால காலேஜ் விட்டே நிறைய தடவை வெளில அனுப்பியிருக்காங்களாம், நீ இதை படிக்க சொல்லலைன்னா மார்க் எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு. அவர் சொன்னார், படித்த மாணவர்களுக்கு மார்க்கில் ஒன்றும் இல்லை, மார்க்கை தாண்டி ஆங்கிலம் எப்படி பேசுவது அப்படிங்கிறதையும், நடைமுறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதும், இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் வளர்கின்ற பொழுதுதான் மிகச்சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் இயல்பில் என்னன்னா பாடத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்கும்போது பாஸ் 50 அதுக்கப்புறங்கிறது உன்னோட விருப்பம், நீ படிச்சுக்கோ, பட் என்னோட டார்கெட் 50 மார்க் நீ எடுத்துணும். பட் அதை தாண்டி இந்த பாடத்தின் மூலமாக அது சமூகத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுது, இதை எப்படி சமூகத்தில் பயன்படுத்தணும். அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால இந்த சமூகத்தில் இப்போ இங்கிலீஷ் நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்படி அப்படிதான் பேச வைப்பார். அந்த மாதிரியான ஒரு இயல்பான வகுப்பை எடுக்கக்கூடிய ஆசிரியராக அவர் கண்ணன் அவர்கள். நாகராஜ் சார் தமிழ், அந்த மாதிரி எனக்கு அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அப்படிங்கிறது பை நேச்சர்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்பை தாண்டி வாழ்க்கையினுடைய புரிதலை பற்றியும், அது ஒரு கலை என்பதை பற்றியும், அதற்கு அந்த பாடம் எப்படி மாணவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி மிகச் சிறப்பாகவும் இயல்பாகவும் நிறைய வகுப்படுத்திருக்காங்க. வெரி பிகினிங் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து
அவ்வளோ பேருமே ஞாபகம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பண்பியலை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து யார் யார் என்னென்ன எடுத்துக்கிட்டாங்கிறது அது தனிப்பட்ட விருப்பம், அவரோட தனிப்பட்ட விருப்பமும் கர்மான்னு வச்சுக்குவோம். பட் நான் வந்து அவர்கள் என்ன ஆசிரியர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து உள்வாங்கியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டில் நவ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் அப்படி இருக்கு. அது வந்து ஒரு குவியத்தில் அமைந்து அதை வந்து ஆற்றலாக இந்த கர்மா அப்படிங்கிறதும் ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்படி பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, எப்படி வாழ்கிறான், எதன் அடிப்படையில் வாழ்கிறான், அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்னும் அந்த இடத்துக்கு வரல, அது சயின்ஸாக வரல, பட் பண்ண முடியும். ஆஃப்டர் த டெத் வேர் வில் பி கோ, எங்கே போகிறோம், அந்த உடலற்ற ஆன்மா எப்படி இயங்குகிறது, எப்படி, எதன் அடிப்படையில் இயங்குகிறது. ஒரு மனிதன் இந்த இடத்துல சிந்திக்கிறான் அப்படின்னா எப்படி சிந்திக்க முடியும், ஏன் எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்க முடியல, ஏன் எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல் தாட் வரல, ஒரு ஆம்பிஷன் வரல, எல்லாருமே ஏன் ஹாப்பினஸாக இருக்க முடியல அப்படிங்கிற கர்மா. பட் கர்மாங்கிறத எப்படி புரிந்து கொள்வது, அதை வந்து அறிவியலாக எப்படி எடுத்துக்கிட்டு, இப்போ பாடத்திட்டம்னு வச்சுக்க 1+1 2 அப்படிங்கிறது போடுறோம் இல்லையா, 2+2 3, அந்த மாதிரி இது ஒரு ஃபார்முலாவாக கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அது இயல்பாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நோக்கி தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். பட் இது டஃப் சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் இதை வந்து எந்த அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும், இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற இதை நோக்கி சொல்ல முடியும். அப்போ அதில் முக்கியமாக எடுத்துக்கிறோன்னா, இது எப்படி ஒரு ஆற்றல் மாறுகிறது அப்படிங்கிறது நிறைய விஷயம் சொன்னாலும் கூட இன்னும் இயல்பாகவும் கலோக்கியலாக சொல்லணும்னா, இப்போ சூரியன் இருக்கு. சூரியனுங்கிறது நெருப்பு பிழம்பாக இருக்கிறது சூரியன். அந்த சூரிய ஆற்றல் நெருப்பு அந்த நெருப்பாற்றல்ங்கிறது அதிலிருந்து கொஞ்சம் கிராஸ் ஆன உடனே ஒளி ஆற்றலாக மாறுது, லைட்டிங்காக மாறுது. அது வந்து இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டம். அது நெருப்பு கொதிக்கிற அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அந்த நெருப்பிலிருந்து வெளிவருகின்ற கதிர்வீச்சுங்கிறது ஒளியாக மாற்றுறது, லைட்டிங். அந்த பிரம்மாண்டமாக நீங்கள் எத்தனை கோடி டியூப்லைட் போட்டாலும் ஒரு சூரியனுக்கு இணையாக வரவே முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒளியை நெருப்பு பிழம்பிலிருந்து ஒளியாக மாறுகிறது. அப்போ நெருப்பாற்றல், வெப்பாற்றல் ஒளியாற்றலாக மாறுகிறது, அதிலிருந்து மாறுது. அது எப்படி மாறுது? ஓகே, அதுதான் அந்த இடம்தான் சயின்ஸ், அந்த இடம்தான் கர்மா. அந்த இடத்தில் அதுதான் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். அது எப்படி மாற்றப்படுகிறது, அதுதான் மனிதனை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அதுக்கு தான் அடிக்கடி நான் சயின்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது. அந்த சயின்ஸ் பூர்வமாக அது ஒரு ஃபார்முலாவாக கர்மாவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸி ஹேண்டில் டு எவ்ரிதிங், எல்லா பிரச்சனைக்குமான ஹேண்ட்லிங்கிறது ஃபார்முலாவாக கொண்டு போயிடலாம். அப்போ ஒளியாற்றலாக வருது, வெப்பாற்றல் ஒளியாற்றலாக மாறுகிறது. ஒளியாற்றல்ங்கிற பொழுது ஒரு இடத்துல வந்து இப்போ நான் ஒரு இடத்துல விழுதுன்னா அது முக்கிய குவியத்தில் விழுகிற பொழுது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணனா வெப்பாற்றல் ஒளியாற்றலாக மாறுகிறது. அதே ஒளியாற்றலை ஃபோக்கஸ் பண்ணி அந்த லென்ஸ் வைக்கும்போது சின்ன வயசில் பார்ப்பலே பேப்பர் எரியும். அப்போது வெப்பாற்றல் ஒளியாற்றலாக மாறுகிறது. ஒளியாற்றலை திரும்பவும் வெப்பாற்றலாக மாற்ற முடியும். வெப்பாற்றலாக தான் இங்கே இருக்குது. மண்ணில் பார்த்தா எங்கெல்லாம் சுடுது, எங்கெங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கோ எல்லாத்துக்குமே சுடுது. அப்போது வெப்பம் ஒளியாக மாறி ஒளி திரும்பவும் வெப்பமாக மாறுகிறது. இந்த ஒரு ப்ராசஸ் டைரெக்டாக நடக்குது. இது அடுத்தது வந்து இதே வெப்பம் ஒளியாக மாறி ஒளி வந்து இலையில் விழுகிறது. இலை, தழை, இதெல்லாம் தாவரம் இது அந்த தாவரம் இப்போ நம்ம ஸ்டவ் வச்சுட்டு அடுப்பு வச்சு சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒளி ஆற்றல் அதில் இலை தலை இருந்து மைட்ரோகாண்ட்ரியாக்கள் மூலமாக அது தனக்கு தேவையான ஸ்டார்ஜை தயாரிக்கிறது. அது ஸ்டார்ஜ் தயாரிக்கிறது தாவரங்கள். அடுத்தது வந்து அதே ஒளி ஆற்றல் வருகின்ற பொழுது ஒளியோடு சேர்ந்த வெப்பமும் வருகின்ற பொழுது குளம் குட்டையில் இருக்கின்ற நீர் பரப்பில் இருக்கின்ற நீர்களை மேகமாக எடுத்து திரும்பவும் அந்த இடத்துல நீராக எடுத்துட்டு போகுது. அப்போ அந்த இலை, தழை இதுமாரி சேகரிக்கப்பட்டதை தான் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிறோம், ஒரு சாப்பாடாக எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து நீராக மாறுகிறது. ஒன்றும் அந்த வெப்பாற்றல் ஒளியாற்றலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் தனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறது. அடுத்தது இப்போ அதை பழரசமாக வச்சு இந்த ஹாட் பேசிஸில் இருக்குது, வெளியில் ஹாட்டு உள்ளே இருக்கும் பொழுது அந்த பழரசங்கிறது மாறுகிறது, அது ரசவாதமாக மாறுது. ரசவாதங்கிறது சித்தர்கள் சொன்ன கேட்டதில் இப்போ பழம் இருக்குது, பழரசம் பீரா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஒளியாற்றல் மாறுறது, ஒன்று சோறா மாறுது, இன்னொன்று நீரா மாறுது, இன்னொன்று பீரா மாறுது. இப்போ 3 கேட்டகரியில் ஆயிரக்கணக்கான கேட்டகரியாக இந்த ஒளி ஆற்றல் மாற்றம் பெறுகிறது. ஆற்றல் மாற்றம் இதுதான் சொல்றது. இதுதான் கர்மா அப்படிங்கிறதில் நடக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா.
இதுதான் அடிப்படையில் ஒரு கர்மா அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அது செயல்படுகிறது. இப்போ ஒருத்தர் இருக்காங்க, அவனுடைய பிறப்பு என்பது எப்படி அமைகிறது. அப்போ நமக்கு ஒரு மனிதனுக்கு இப்போ இந்த உலகத்தில் சூரியன் எப்படி ஒரு முக்கியமாக இருந்து பல ஆற்றலாக அந்த இது பல வகை ஆற்றலாக மாற்றம் பெற்று வெவ்வேறு பொருளாக வடிவமெடுத்து திரும்பவும் மாறுது இல்லையா, ஒரு சர்க்கிளா இருக்கு இல்லையா. அதே போன்று இப்ப சூரியனாக எப்படி இயங்குகிறதோ அதே மாதிரி தான் கர்மா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சூரியன் போன்று இருக்குது. அது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு ஆற்றலாக மாற்றுகிறது. அந்த ஆற்றலை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது. இப்போ அதை எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போ சிலர் சொல்றாங்க எல்லாமே எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் அவர் ஹேண்ட், ஈச் அண்ட் எவ்ரி டே த சயின்ஸ் ஃபேக்ட் இம்ப்ரூவ், சயின்ஸ் ஃபேக்ட் இம்ப்ரூவ், சயின்ஸ் டெக்னாலஜி ஹாவ் டு இம்ப்ரூவ் ஈச் அண்ட் எவ்ரி டே. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது சயின்ஸ் இருக்கும்போது இதில் ஒருத்தர் சொன்னார், ஸோ காலையிலையா எப்போ எழுந்திருக்கிறோம் மணி பார்க்குறோம், காலையில் 5 மணி 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம், ஸோ லஞ்சு சாப்பிட்றோம், ஸோ 4 மணிக்கு பிரேக் எடுத்துக்கிறோம், திரும்ப 6 மணிக்கு வேலை முடியுது, வீட்டுக்கு வரோம், டைம் எல்லாமே வந்து. அப்போ அவர் சொன்னார் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் வாட்ச், நம்ம வாட்ச் இருக்குது எல்லாமே, இது டைம் எல்லாமே இதை கால்குலேட் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே இப்படி பார்க்குறோம். பட் இந்த வாட்ச் எப்படி ஓடுது, அந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளு அதை எப்படி ஓடுது அப்படின்னாக்க, இந்த ஓட்டம் என்பது எதை பொறுத்து வைக்கப்படுகிறதுனால் சூரியனுடைய இயக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. சூரியன் எங்க இருக்குதோ அப்போ நீ 24 மணி நேரம் மேலே பார்த்துக்கிட்டு சூரியனை பார்க்க முடியாது. அந்த ஓட்டத்தை இங்க எளிமையாக கடிகாரமாக மாற்றப்படுகிறது. அப்போ இயற்கையினுடைய இயக்கம், இயற்கையினுடைய இயக்கத்தை மனிதன் கருவியாக மாற்றி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இயற்கையினுடைய இயக்கத்தை எளிமையாகப்படுத்தி கொடுத்துரு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்து, அப்போது நீங்கள் வாட்ச் தான் பேஸ் இல்லை, வாட்சிங்கிறது பேஸ் கிடையாது. அப்போ உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது, அப்போது அதுதான் சூரியன் தான் பேஸ். அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, குறிப்பாக வந்து மகனுக்கு திருமணம் ஆகலை, மகளுக்கு திருமணம்ங்கிற கேட்டகரி நிறைய பேர் இப்போ அடுத்து சொல்ல, அது ஏன் திருமணம் வந்து தடை செய்யப்படுகிறது, டாக்டர் சொல்லியிருக்காங்க கர்மா. கர்மா ஒருத்தருக்கு எப்படி செயல்படுகிறது, திருமணம் தடை, இந்த மாதிரி இருக்குது, நோய் வருது, ஆரோக்கியம் கிடைக்கல, ஃபினான்ஷியல் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கும் இந்த ஆற்றல் மாதிரி கர்மாற்றல்ங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது சயின்ஸ். அப்போது இந்த வாட்ச் எப்படி சூரியனை பொறுத்து அமைகிறதோ அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிற கர்மானா அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அளவுகோலாக இதை வைத்து நம்ம அடுத்த கட்டத்தை நகரும்போது ஈஸிலி வி கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம், ஷூர்லி சால்வ் பண்ண முடியும். அப்போ அடிப்படையில் நமக்கென்று ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம், ஒரு வாட்ச் மாதிரி இந்த காலத்தை சூரியனை பார்த்து கணிக்க முடியாது. இப்போ சூரியன் இல்லாதப்போ அதை எப்படி கணிக்கிறதுனா அதை வந்து அடுத்த செகண்ட் 12 அப்படிங்கிறது. இந்த 12 எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு நாளுக்கு 7 நாட்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்றதுல வந்து ஏன் தமிழர்கள் அப்படின்னா இந்த 7 நாட்கள்ங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இது ஏன் 7 நாள் வச்சாங்க, அது ஏன் 12 மாதங்கள் வைக்கப்பட்டது, 12 மணி நேரம், அந்தந்த ஒரு காலகட்டத்தில் பருவ காலம். நான் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் டே 2 நாளைக்கு முன்னாடி எடுத்ததில் பருவ காலங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் சூரியன் வந்து பூமி சுற்றலை, ஓவல் இப்படி நீள்வட்ட பாதையில் சுற்றும். இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்ற பொழுது சூரியன்லேருந்து தூரத்தில் இருக்கும்போதும் கிட்ட வரும்பொழுதும் இதில் வந்து காலநிலை பருவநிலை மாற்றத்தை நம்மால் உணர முடியும். இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் எப்படி மாறுகின்றதோ இது நமக்கு தெரியுது. மழை காலத்துல மழை வருது, கோடை காலத்துல வெயில் அடிக்குது அப்படிங்கிறது இயல்பா தெரியுது. இந்த காலநிலை மாற்றம் எப்படி நிகழ்கிறதோ அதே போன்று மனநிலை மாற்றமும் நிகழ்கிறது. இதுதான் அஸ்ட்ராலஜி. அப்போ காலநிலை மாற்றங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. குளிர் மாதம் இது ஐப்பசி கார்த்திகை இருந்து குளிரும், அடுத்தது வந்து மழை காலத்துல மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு பருவ காலத்தை நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பருவகாலம் எப்படி வந்து சூரியனுடைய 9 கோள்களுடைய மாற்றத்தை நம்மால் பருவ காலங்களாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பருவகாலத்தை பொறுத்து மனநிலையில், அப்போ குளிர்காலத்தில் ஒரு மனநிலை, வெயில் காலத்தில் அப்படி சொல்லலை. இந்த 9 இயக்கங்களும் மாறுகின்ற பொழுது மனநிலையில் எந்த மாதிரியான மாற்றம் வருகிறது, இந்த மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது சூழலுக்கேற்ப எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அதை நீ சயின்ஸை புரிஞ்சு அதை சொல்லுவது தான் அஸ்ட்ராலஜிங்கிறது. அதை புரிந்து கொண்டால் அதை பொறுத்து நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறணும்னு வச்சுங்க. அடிப்படையில் வெளிவட்டத்தினுடைய இயக்கமும் வெளிவட்டத்தை பொறுத்து மனநிலையினுடைய இயக்கமும் பி பிரசன்ட், நாம் எப்படி இருக்கின்றோம் அப்படிங்கிறதும் நமக்கு எது தேவை என்பதும்
சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஜனன ஜென்ம சௌபாக்கியானா வர்த்தனிக்குள்ள சம்பந்தம் சொல்லுவாங்களே, ஜாதகம் எழுதும்போது ஓப்பனிங் ஷாட்டில் எழுதுகிற பாடல் அது. அதில் வந்து ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ்ட்ராலஜி நான் டீப்பாக போகல, பட் டீப்பாக போய் சக்ஸஸ்ஃபுல் பண்ண பீப்புளோட இன்டர்வியூவில் இருந்திருக்கிறதுனால அது எப்படின்னா அந்த வாலி சொல்கிற விஷயம் மாதிரி தான். யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவர்களிடம் இருக்கிற நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்வது இருக்கு இல்லையா, அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சேனலில் இருந்ததுனால நான் சந்தித்த மனிதர்களில் நிறைய பேர் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் தனிப்பட்ட முறையில் ஆளுமை பதித்தவர்கள் நிறைய பேரை சந்திக்கும்போது எனக்கு அடிப்படையில் எனக்கு அளவீடு அப்படிங்கிறது சயின்ஸ் தான். அதை பொறுத்து தான் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு சரியாக சொல்கிறாங்கங்கிறத நான் என்னுடைய சிற்றறிவை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது, இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற மேக்கிங் அதுதான். ஏன் சயின்ஸ்னா எனக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸில் வந்து ஆர்வம் வந்ததுக்கு முதல் காரணம், இப்போ அந்த அடிப்பட்ட ரத்தம் வருதுல்ல, அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளட்டு வந்து ரெட் கலரில் வந்தது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, ஏன் இது சிவப்பு கலரில் வருது, இது எப்படி சிவப்பாக வந்ததுங்கிறது தான் பேசிக் எனக்கு ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச யாரும் அது ஏன் ரெட்டாக வருது, ஏன் ரத்தம் வந்து சிவப்பாக வருதுங்கிறதுக்கு ரீசன் இல்லை, ரத்தம்னா சிவப்பாக தான்ப்பா வரும்னாங்க. அதுதான் ஏன் சிவப்பாக வருதுன்னு தான் நான் கேள்வி கேட்டேன், அது வரல. அதுக்கப்புறம் நான் 8, 9வது 10ல் அப்போ என்னோடய சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டேன், இது ஏன் ரெட்டாக வரும்போது அப்போ தான் ஒரு ஃபர்ரம், அது எப்படி காம்பினேஷன் ஆகுது, அப்போது சிகப்பு தன்மையினுடையதுன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு 8வதுலேருந்து தான் இந்த சயின்ஸ் பேஸ்டாக டச் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு டியூன் அப்போ இருக்கும், ஒரு சின்ன விஷயம் ஆனால் வாழ்க்கையினுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறத அதை அளவிடாக கொண்டு ஒரு அஸ்ட்ராலஜினா ஒரு 10, 20, 100, 200 கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜி தொடர்ச்சியாக சந்திக்கிறோம் அப்படின்னா, அவர்களில் சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள், மிக சரியாக சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதும், அதே மாதிரி டிபேட்டில் இந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஆர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர் கைடன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இல்லையா. அப்போ இவர்களில் சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள், சிறப்பாக அப்படிங்கிறத விட சரியாக சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருப்பதில் சிறப்பாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர்களோடு நாம் வந்து அதிகமாக அவர்கிட்ட இருக்கிறத அப்போ கற்றுக்கிட்டேன். அதில் வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது மிக முக்கியமானது. 6:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் டாக்டர் வரல, பட் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? 6:30 முடிச்சு அந்த பாட்டு ஒரு 10-15 நிமிஷம் போட்டதுக்கு 6:45 முடியும்னு நினைக்கிறேன். கேன் பி குவைட்? முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சரி, ஓகே. என்ன 6:30 ஆயிடுச்சுன்னு வரல, ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு போகணும் இல்லையா. கரெக்டாக 7 மணினா 7:15 எடுத்து பாட்டு முடிக்கும். நேற்றுக்கு சிலர் சொல்லியிருந்தாங்க 7 நாளும் அதற்கு பிறகு பள்ளிக்கு கிளம்புறது, முக்கியமான சில வேலைக்கு போகிறதுங்கும் போதும் டைம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி 7 மணிக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, கரெக்ட் பிரசாத், குட். சரி, அப்போது இதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து வகுப்பு தொடரும். டாக்டர் வந்து ப்ரேயரில் நேற்றுக்கே சொல்லியிருந்தாங்க, ஒரு ப்ரேயரில் இருக்கிறேன், முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குன்னு காலையில் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரமின்மையாக 6:30 மணிக்கு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். இறைவணக்க பாடலோடும் இறைவிளக்க பாடலோடும் மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால்
இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி, அன்பான நன்றி. நன்றி. நன்றி ஐயா.